இது பத்தாதான், இதோட பெருசா வேணும். மதுரை கார்த்திக் ஜெயப்பிரியா மதினிக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு. அப்போ 2 7 ஆயிருச்சு. இன்னும் ஒரு 3 கொடுத்தா 1000 ரூபாய் கம்ப்ளீட். ஏத்தா அப்பல இருந்து கார்த்திகே கொடுக்குறாரு ரூம் வாடகையா? அதானே என்னன்னு தெரியல. யோ கொழுந்தனாரியா? கொழுந்தனாருன்னு நார ஒரிக்க ரெடி பண்றியா? எந்த நார ஒருக்க போறாரு? சின்ன கொழுந்தனாரே. இவர் அப்படுத்துறா. நான் எதுக்கு ரப்படுத்த தெரியுமே? எப்படி உன்னை சென்னை ஆக்கிடுவாங்க? என்னது? இது பெருங்கொண்ட பிரச்சனை ஆக்கிடுவாங்க. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன நீங்க காப்பாத்துவீங்களா காப்பாத்த மாட்டீங்களா? மதனி மத்தோட வாரே இவன் தாண்டா கூட பிறந்த அண்ணனுக்கு கம்பெனி கொடுத்தா உதுத்த முண்டை. அவன் தம்பி அண்ணே, நீ தங்கச்சியா? அவன் மத்தோட வாரன்ட்டே நீ கப்பலிங் கப்பலிங்னு பாடலையா? சால நல்ல கடந்து வாடி உள்ள கண்டார் பேட்டைய தாண்டி வாடி ஓட நல்ல கடந்து வாடி உள்ள ஓடி போவோம் புதுக்கோட்டை. சால நல்லா கடந்து வாடி உள்ள சவுத்தார் பேட்டை தாண்டி வாடி ஓட நல்லா கடந்து வாடி உள்ள ஓடி போவோம் புதுக்கோட்டை. சம்பளம் கொடுக்குறேன் நான் வந்த உனக்கு பட்டுக்குருமா மயிர் மாலை. மதுரை கார்த்தி மதினி மதினின்னு உனக்கு லூப் வரைக்கும் போறேன். எது வரைக்கும் போறா? டேய் மச்சான், அவராது காசு தான் கொடுத்துருக்க, நீ கட்டியே பிடிக்கிற. டேய் மச்சான் ராதா, என்ன மச்சான் நல்லா கட்டி போடுறா. அப்படியே மச்சான் நீ குனிங்க மச்சான். எட்டம் பத்தல. நீ அண்ணனா இல்ல மாமாவா? 2 பேரும். ஏய் அவன் கம்பெனி ஆரம்பிச்சு 7 நாள் ஆச்சு. பத்தி அவனுக்கு தெரியுமா? என்ன கம்பெனி? மாமா கம்பெனில ஒன்னே வச்சு என்னை அனுசரிக்க சொல்றேன். பாத்தியா? வீட்டுக்கு வா, உனக்கு பாயாசத்தை வச்சு உன்னை போட்டு தள்ளுறேன். அவன் மாதிரி ஒரு பிள்ளையை பத்து கொடுக்கேன். அதான் குவான்றேன். உலகத்திலே இப்படி ஒரு அண்ணனை விளக்கமாத்த கொண்டு அடிக்கிறது நல்லது. ஏய் எங்க அண்ணனை பத்தி அப்படி பேசாதே, எனக்கு கோவம் வந்து பேசாதே. எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவ? மண்டி ஓடுவியா? மண்டி போட்டு என்ன பண்ண போற? ஏன் நீ போறியா? அருமையான உள்ளடா, அடிப்புக்கு நல்லா இருக்கும். 2 பேரும் மாத்தி மாத்தி வண்டி போட்டுக்கங்க, நல்லா இருக்கும். ஜெயா ஒரு நாள் வாய்ப்பு கொடு ஜெயா, ஒரு போடு கொடுக்குறேன். கத்தலையை போட்டுக்கிறேன். தகப்பாட்டி ஆளை விடி. ஏய் வரி குதிரை மாதிரி வாடா. என் அண்ணே அந்த ஆளு கூப்பிடுறாரு. நீ போமா, நீ போ. இப்ப நீ வர்றியா இல்ல திருமணமலை இறங்கிற போறோம் சேர்ந்து கரிச்சாமலை காசு வெட்டி போடுவா கண்டாளி மலை. இருடா முக்கா கூடாது. ஜெயா குனிவேன். ஏய் எங்கன்னா நான் பக்கம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டே எதுவும் பண்ணுவேன். அந்த வாரம் இவங்க ஊரா இப்போ கிளம்பிடுவாங்க. தம்பி அண்ணன் இந்த ஒரு தான்டா, வேற ஒரு மசுருக்கு ஆக மாட்டேன். சும்மா கட்டி பிடிப்பேன் புரிச்சு. இதெல்லாம் ஆங்கிலம் இருக்காதேடா. ஏங்க கசகசன்னு இருக்குங்க. இந்த பிள்ளைய நெருங்கும் போது அப்படியே கேமரா கை போகும், அப்படி இழுச்சு வருவாங்க. அவங்களுக்கு மூடாயிரம். மூட என்ன பண்ணுவாங்க? அந்த சாண்டை மடிக்க வச்சுட்டு அங்கே போய் வண்டி ஓட்டுருவேன். அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? உன் எத்து கொள்ள முண்டைன்னு சொல்லி செருப்பு. இது ஒரு பண்ணுவாங்க. அப்படி வைவேன். அப்புறம் உள்ள வந்து கொஞ்சம் என் தங்கம் என் செல்லம் இதுன்னு அப்ப மட்டும் உனக்கு இனிக்குமோ? அப்போ சார்ஜ் இல்லைன்னா பின்ன கேப்ப இல்லை. அப்ப நீ உள்ள பேசுறதெல்லாம் நடிப்பா? இதுதான் உண்மையா? நாங்கள் வச்சிருக்கிறது சின்ன டைப்பு. என்ன டைப்பு? நீ வச்சிருக்கிறது மண்டை சார்ஜர். ரொம்ப சிரமந்தேன். ஏய் என்ன பாதகத்தி 35 ரூபா சட்டி கிடைக்கல. எதுக்கு சட்டி வரல? சீ மோகரே பாரு. என்ன கண்டுபிடிச்சிருக்க? நீ எதை கண்டுபிடிச்சிருக்க? தட்டும் போது துபுக்குன்னு எவ்வு சட்டி. போட்டதா அப்படியே கேக்குவோம். சரி நான் டயர் நினைச்சிட்டேன். மச்சான் அது எப்படி மச்சான் கண்டுபிடிச்சியே? உனக்கு வேணா சந்தேகமா இருந்துச்சுனா எங்க அண்ணனை தட்டி பாரு. அது எப்படி மச்சான் கண்டுபிடிச்சியே? இப்படி தட்டினோம்னா சப்புன்னு இருந்துச்சுன்னா சட்டி போடுறதுன்னு அர்த்தம். தட்டும் போது உலட்டுச்சுல. நாட உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? வண்டி உலட்டுதுன்னா மழை வேஞ்சிருக்கணும். எங்க நாட உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 21 வருஷம். 21 வருஷத்துல இந்த சட்டி போடாதான் கண்டுபிடிச்சீங்களா? அருமை. உன்னை முட்டி ஓட வைப்ப முடியும். முட்டி போட வச்சு என்ன பண்ண போற? திருப்பி நான் உன்னை மண்டி போட வச்சிருந்தேன் தெரிஞ்சுக்க. நீ கூட பொம்பளை உழவு வச்சுக்கிட்டு காய்கறி அறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே சீரியல் பார்த்து தெரிவேன். நாங்கள் அப்படி கிடையாது. என்ன நீங்க விட்டு படம் அள்ளிடுவோம். நீக்குறக்காரெல்லாம் பார்த்தேன்னா தெய்வம் அவன் நல்லா. அவங்க இது என்ன ஆங்கிலு வரும்போதே சாக்கி ஏற்றி தான் வருவேன். சாக்கி ஏற்றிட்டு கொண்டு வராங்க, மர மிஷின் கொண்டு வராங்க, உள்ள வர்றாங்கப்பா. எதுக்குங்க? அது வெட்டி வெட்டி விடுது, ஒரு ஆயில் மாதிரி கழிஞ்சு அப்படியே போயிடுது. என்ன அத்தை தண்டி இருக்குமா? இவனை கழிச்சிட்டு பாரு. உலகத்திலே வீரத்துக்கும் ரோசத்துக்கும் கட்டுப்பட்டவன் ஆம்பளை. பொம்பளை நீ என்ன சொன்ன முத? என்ன பொம்பளைன்னு நான் தான் சொல்றேன். எங்க வர்க்கம் தான் சொல்றேன். எங்க வர்க்கம் மாதிரி துணிச்சலாம் உங்களால என்ன விஷயம் பண்ண முடியுமே கேக்குறேன். கருவல்ல விழுந்து என்னென்ன பண்ணிருக்காங்க? எதுல விழுந்து? எதுல விழுந்து? கருவல்ல ஓடி முள்ளு தச்சா கூட சொல்ல மாட்டேன். அங்க போய் என்ன பண்ணுவாங்க? அங்க போய் என்ன பண்ணுவாங்க? விரதி போடுவாங்க. மூட்டம் போடுவேன். என்ன மூட்டம்? 4 பொம்பளை சேர்ந்தா என்ன பண்ணுவேன்? நாங்களாம் உண்மை பேசி விளையாடுவோம். ரொம்ப பேச மாட்டேன். இவன் வீட்டில் இருக்க மண்ணை தூத்தி உன் வீட்டுக்கு கொண்டு வர கக்கூசு கட்டுறதுக்கு. ஆனா இவன் பிடிக்காது. மண்ணுலயே உட்காந்து மனமா சரக்கு அடிப்பான். கப்ளிங்கு பயலுக. கப்ளிங் பயலுக. ஹலோ காண்டா
கரெக்டா இருக்கும், லைன்ல கரெக்டா இருக்குன்னு அப்பதான் ஓஸ் கப்ளிங்லாம். தீயா வேலை செய்யணும் சேது. எங்கிட்ட வேலை செய்யறது சேது வேலை செய்ய முடியாம தாண்டா அப்படியே இருக்கு. ஓடையில கல்புரைக்கு ஓடையில கல்புரைக்கு 1 2 தாய விளையாண்டு 1 2 தாய விளையாண்டு போற ஒரு 12 விழுகள் ஒரு அர்த்தமாக 3 விழுகுமான கும்பிட்டாடா. விதி தாயக்கட்டை எடுத்து வாடி தாயம் போட நேரம் ஆச்சு. தாயக்கட்டை எடுத்து வாடி தாயம் போட நேரம் ஆச்சு. அதுக்கு நீர்மலாடி அடிச்சா மாறான் வந்தாண்டா கராட்டாடி. தாயக்கட்டை எடுத்து வாடி தாயம் போட நேரம் ஆச்சு. தாயக்கட்டை எடுத்து வாடி மாரியம்மா ஊர்கோலம் வரும் பாரியம்மா சோழ கொல்ல போல் இருக்கும் சோலையம்மா மாரியம்மா ஊர்கோலம் வரும் பாரியம்மா. கரக பானையா கருவாட்டு பானையாடா? நேந்துக்கிட்ட நேத்து கடை தீத்து புட்டி ஐயனாரே எந்த சாமியாவது கனகனப்பு பொம்பளை பிள்ளை கை கேட்குமாடா? இவன் பானையை எடுத்து கரகம் தூக்கிட்டு விளாடா. அவன் கிரகத்துக்கு வந்திருக்கேன், அது தெரியாம இவ போய் எங்க பிடிக்கிறாவாரு. அது ஒன்னொரு பிளேடு கிடைக்கல கம்ம. சரி உனக்கு இப்படித்தானே இருக்கு. ஏய் புதுத்த சக்காலத்தி மாலை அப்புறம் நாளைக்கு போய் இது பண்ணிவிட்டேன் அது ஒன்று சொல்லக்கூடாது. அவன் கரை எடுத்து உனக்கு இரு என்ன டைலாக் சொல்லணும்னு ஓதிக்கிட்டு இருக்கேன். வசனத்தை மறந்துட்டியா? இலை ஒரு அரைஞ்சு விடுவேன். மயசு அங்கிட்டு கொண்டு போடா. அப்படி கோடாளி தட்ட மாதிரி எதுவே இல்லை. எப்பா குண்டு குண்டு லலா குடிகாக்க வாரா கோவில் கொண்ட பழனி ஆண்டி குடிகாக்க வாரா. கோயில் கொண்ட அந்த பழனி ஆண்டி அப்படி குடிகாக்க வாரா. பால் கோவாதா பால் குறை எடுத்து வாரே பழனி ஆண்டவா. ஏன்டா நான் பக்தியோட முருகனை கொண்ட நீ வேலை கொண்டு காணாமல பசி ஏற்றி விடுங்கிறான். அப்படியே பாடுற பெரிய தலை பரவ முடியுமா பேத்தி? நீ பாடும் போது அப்படியே தலை தக்கட்டி ஒரு அளவு தான். என்ன இங்க பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏல இருங்கடா தகப்பாண்டி. மேல இரும்பு இருந்து கரண்ட் அடிச்சு. சரி சாமி தான் நான் ஒத்துக்கிறேன். இரு ஜெயா என்ன சாமி ஏக்கன்னு நான் குண்டக்க மட்டக்க தலை ஈரக்குள்ளே அத்துக்குறேன். ஏல இந்த கோடாளி அங்கிட்டு விடுங்கடா. இது வேற பல்லுல ராவி விட்டுறாமடா. இது என்னதுங்க? அந்த பொம்பளை மசூர்லையா சிக்கி ஒட்டு மசூல் இழுக்க போது விளக்க மாட்டே அடி வாங்க போறாங்க. எப்பா என்னவா இருக்கும்? ஏன்னா உனக்கு நாங்க பிள்ளை கருப்பனே ஏழை நொப்பமுண்ட என்னது? இரு எங்க ஏரியா பாசா இருடி குந்தாணி மாலை. குந்தாணி மாவளையும் சொல்லாத போய் இருடி. இருடி என்னடா சொன்ன? ஏழை நீ வந்த ஜாமியை சொல்லு. உசு உசுன்னு சொல்லும் போது இரசு அடிக்குது. ஒரு அளவு தான். ஓ எச்சி மேலே உடச்சுன்னா உண்டங்க மட்டும் புலந்துரை மருதமணி. அளவு தான். எலும்பு குத்துது மருதமணி. ப்ளீஸ். வந்தது யாருப்பா? வந்தது ஆடல் பாடல் முருகன்பா.
ரொம்ப நடிக்காத, உடனே சொல்லி விட்டாங்களாம். அப்படியே பம்புற தலை முள்ளலி மாதிரி. எதுக்கு இந்த குடம் எடுத்துட்டு வந்த? அந்த பிள்ளையை கட்டி பிடிக்கத்த ஆடல் பாடல் முறையே பிடித்தேன் கட்டி பிடிச்சாரு. ஒருத்தர் ஊர்ல விட மாட்டேன்றாங்க, இங்க நான் கட்டி பிடிப்பா நீ விட மாட்டேன்ற. ஆடல் பாடல் முருகை என்னை கட்டி பிடிச்சிட்டு 60 வேலைக்கு மேல வந்துருச்சியா. என்ன குந்தாணி மாலை இங்க 2 வய, ஒருத்தனுக்கு 2 வயா இருக்கு. அங்க போய் என்ன இதோ நிக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தீங்க. பொறுமசாமி பொறுமசாமி அண்ணன் தானே சொன்னேன், மாமா நான் சொன்னேன். கட்டி பிடிக்கிறதுக்காக இந்த வருஷம் போட்டு வந்து கண்டுகர் கட்டி பிடிக்கிறான். தலைவா எங்க இருந்த தலைவா? என்ன பண்ணீங்க? ஏலை உன் தெம்புக்கு கிளியாஞ்சிட்டே அது முட்டி உடை இன்னைக்கு. அவ்வளவுதான், ஜீவ சமாதி ஆடா. எங்க 2 பேரும் ஆள் மாத்தி கூப்பிடுறீங்க? முட்டியை எடுத்து வாரேன், முச்சந்தில உன்ன சாத்த மாறேன். இந்த பய ஓன வாரேன், என் தங்கமே தங்கம் நிக்கட்டுமா போகட்டுமா? போகட்டுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே வரீங்க, அங்கனக்குள்ள வந்தனே மறந்துடுறீங்களே, என்ன உங்க பிரச்சனை? இல்லை, அங்கே போய் அப்படியே ஞாபகத்தில் போனேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம. ஏன் அப்படி மருதமணி மாமா ரயில கட்டு போட்டாங்க, அவன் அவ்வளோதான். மருதமணி மாமா ஏய் ப்ரோ என்ன செய்ய போற? அவரு ஆடி வந்தாரா? என்ன செய்ய போற? கித்ரகா மாந்தலா என்ன மாந்தலாவா? கித்ரா கண்டங்கரு மிதா மிதா. அது யாரு மித்ரா? அடிக்கிறதா இருந்தா செவரொட்லியா ஒன்னிலா நீ அடிக்கிற மாத்தலா அடிக்கிறதா இருந்தா 4 அடி கூட அடிச்சுக்க. அதென்ன கிச்சுரா எடுத்துக்கலாம். என்னடா பேச்சு எதையா கம்பு குட்லா. இந்த இளைஞர்கள் 4 பேர் நாடகம் நடத்தணும். அதுக்கு வந்துருமாக்கு புடிச்சு கொண்டு போயிருந்தாக்குறேன், கிட்டத்தட்ட வர மாட்டேங்குது. அது என்னதுங்க? அது என்னது? கொஞ்சம் நகட்டி விடு. கொஞ்சம் வெதர்லா ஓடி போய் அதுக்கு இச்சு கொடுத்துட்டு வா. ஏய் உனக்கே இச்சு கொடுக்க முடியாது தெரியும். அதுக்கு அது வர விட்டு வர ஒரு பக்கத்துல வருது. எங்க போய் முத்தம் கொடுத்துட்டு வா. இல்ல வர விடு. நீ அல்ல கட்டியார தம்பி என்கிட்ட வர முடியாங்க. தூத்துக்குடி கொத்தனாரு பக்கத்துல பாம்பு அவுத்து போட்டு வாடி கேச்சலா. என்ன அங்க புடிச்சனே இங்க விழுகுது. அங்க புடிச்சனே மசுரு விழுந்துருச்சு. ஏய் நோத்தா என்னங்க அம்மா பொளந்துருவே. இல்ல அங்கிள் நீங்க பொளங்க அங்கிள், நான் திணிச்சுறேன். ஆமா அவர் பொளந்துட்டான். இல்ல காப்பாத்துற மாதிரி வந்து அவன் போட்டு இதுகிட்ட மிதிக்கிறான். நான் கத்துனேன்னா விட்டுருவாருன்னு பார்த்தே, அவர் விடல. அப்பதான் ஒரு பக்கம் வேலிக்கறல ஒதுக்குறனே அப்படி அவன் நோஞ்சு மிதிக்கிறான். அப்படி சொல்லாத செல்லம், நான் அப்படியே பழகிருக்கேன் உன்கிட்ட. இல்ல ப்ரோ, மழை ஈரத்துக்கு பிரேக் நிக்கல. செல்லம் நீ வா செல்லம், இங்க செல்லம். நீ கொலக்கத்துல மடுவுலா செல்லம் நீ தள்ளம்னு நொல்லம்னு சொல்லவனா? நீ சொல்லதா அடி டிக்கிலா. ஐயோ என்ன அடிக்கிறவன் ஐயா நான் கொண்ட நரம்புகளா. வாங்கப்பா பேசி செல்லம். பொத்திக்கு போமா. தலைவா எங்க இருந்த தலைவா?
அதையே செய். ஐயோ ஏய் யாருப்பா அது? கிராமத்துல ஆள் இல்லையா? வர்றீங்களா இல்லை கொலக்கசில் உள்ள வருவீங்க மொத்தத்துக்கு திருமலை ஊரா? எப்பா ஏய் எப்பா இந்த துண்டு ஓட்ட வருவா திருமணம் ஆனவப்பெல்லாம் எப்பா ஏனே ஏன் சொல்ல என்னாச்சு? தங்கப்பாண்டி தானே சிரிக்கிறியா? அந்த செல்லம் இங்க வா செல்லம். வசனம் தெரியல. ஏன்றியா அண்ணே அங்க நாய் எலும்பு நினைச்சு இழுத்துட்டு போயிடாம வாடா. இந்த இவ திருந்த மாட்டா. அந்த வரா வர பின்னாடியே யானையை எறும்பு செய்யணும்னு நினைச்சான். இன்னும் உன்னை தொட்டேனே நீ செருப்பிட்டாடினே தொட மாட்டேன். நீ யானை தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கட்டுனாரு. பொறுமசாமி நாடம் பேசுன நீ தானே பக்கத்தூர். மண்டியை போட்டு காலை வாரி விடுறாரு பத்தியெல்லாம். செல்லம் அண்ணன் மண்டி போட்டு என்னன்னே ஒண்ணுச்சு? மச்சான் வேப்பங்கொலை புளியங்கொலை வேப்பங்கோலை புளியங்கோலை அகத்தி கொலை முருங்கை கொலை அகத்தி கோலை முருகங்கோலை. கோலையா கோலையா அகத்தி கோலை. அவர் பெரிய இந்த பின்னணி பாடுற ஒரு இளையராஜா பையன். இதை என்னமோ கொலை இருக்க தெரியாதா? இது ஆடு கொலை. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப கொலை உலகத்தாட போறீங்கடா. மரியாதையா துண்டுகளா செல்லம் நீ கவலைப்படா செல்லம், உனக்காக நான் இருக்கேன். வேப்பங்கொலை புளியங்கொலை ஆத்தா அகத்தி கொலை இந்த கொலை வேப்பங்கோலை புளியங்கோலை அகத்தி கோலை முருகங்கோலை. புரட்டாசி 3ஆம் தேதி இருந்தா நேரம் வளர்த்து. ஆமா புரட்டாசி 3ஆம் தேதியா இருந்தா ஒரே ஏன் அவர் வந்தாலும் என் கொண்டையை பிடிச்சுக்கிட்டே இருக்காரு? என்ன ஐப்பசி மாசத்துல அண்ணன் என்ன ஒண்ணு? நான்சென்ஸ். புரட்டாசி 3ஆம் தேதி ஏலே போடா. அண்ணே ஐப்பசியில அண்ணன் என்ன ஒண்ணு? இல்ல புரட்டாசி 3ஆம் தேதியா இருந்தா ஒரே புடிஞ்சிருப்பாராம். இல்ல அன்னைக்கு தான் வெள்ளிக்கிழமை வருது, விளக்கு ஏத்தி சூடு ஏத்தி வச்சு கொளுத்திட போறாரு. அம்மா விளக்கேத்தி சூட ஏத்தி சாம்பிராணி இது காமிச்சு அப்படியே பத்தி வாங்கி சொல்லி விட்டுருப்பாரு. ரெண்டு கண்ண சந்தன கிண்ணம் அவங்கிட்ட இருப்பது வெந்தன கிண்ணம். என்ன பாடுறாரு அவரு? உன்னை சரி வந்தார் மயிலு. சரி மயிரா என்னங்க மயிர் வந்துட்டீங்க? உன்னை நோங்குறான். நோங்கி என்ன பண்ண போறாரு? அவன் வரும்போதே சொன்னான், என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு உன்னை செஞ்சுட்டு செத்துரு சொல்றான். என்ன செய்ய போறாரு அவரு? காது வைக்கிறாரு செய்முறை செய்வோம். நேத்து ஒரு தர பார்த்தோம், இன்னைக்கு உன்னையா பார்த்து பார்த்து அத பார்த்து பார்த்து உன்னைய காத்துல மீத்துல பாட்டுல பாயுது காத்துதான் வித்லா விதி மித்துரா அண்ணே முருகண்ணே உங்க இதே எனக்கு ஒன்னு எப்படி இங்க அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆடினே உன்னை பூரா வேல்கம்பு எடுத்துக்கிட்டு வெட்டர் வந்தாங்களா? ஏன்னா அந்த பிள்ளைய தொட்டு ரெண்டு மண்டையில அடிக்கிறான் வைக்கிறியான். உன்னையாவது மண்டையில அடிக்கிறாரு, என்ன என் கொண்டையில அடிக்கிறாரு. அழகுமணி எங்க மச்சினே? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க மருதமணி செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல கல்விங்க. பேருவட்ட மருதங்குடியில செல்ல புள்ள ஊரூர பேரு வாங்க சுத்துறான் புள்ள. ஒரு ஊருக்குள்ள கேட்டு பாருங்க மருதமணி செல்ல புள்ள. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க மருதமணி செல்ல பிள்ளைங்க.
ஏடா தொத்த மாடு இளங்குடி வர மாதிரி நிற்கிறாரு. தேவிதி நான் யாரை சொல்லி என்ன பண்றேன்? எந்த சாரே எந்த சாரே சப்பனாக குந்தாணி மலை சுத்துறது ஊரா என்கிட்ட குத்துறது அவன்கிட்ட குத்துவியா? 1000 தான் உங்க கிரைண்டர்ல மாவாட்டினா எனக்கு மட்டும் மாவு கொடுத்தா நான் பணியாரம். 2 பேரும் சாயல் ஓடி தாண்டிக்கிற மாட்டீங்க. வந்த ரூட்டு தெரியாம சொல்றேன் பாரு. நான் அதுக்கிட்ட சாயல் ஓடி போறேன். சாயல் ஓடி இல்லையா? நீ போடா மயிர். ரூட்டே தெரியாம சொன்னேன் பாரு. இவன் தான்டா பாப்புன்னு. நீ அங்கிட்டு போ திருக்க முண்டை. நீ மூடு முத. நீ தர. நீ ஆய பொத்து. எங்க சொல்லு. நீ மூடு. நீ தர. நான் குத்துறேன். நான் கலட்டுறேன். சொல்லு. நீ மூடு. நீ தர. நான் குத்துறேன். கலட்டு. நான் பொத்துறேன். இல்ல இது நாடகமா ஒரு சாப்பாடா. மூடுன்றேன் ஒருத்தன் கடையாடுறேன். மச்சாமி சேவி செருவா மச்சியா எகிடுவா மச்சா கண்ணே மந்திரமா தொகி போனே அம்பரமா சைகோளி தேனான பின்னா அடையில்லாமே நம்மட்ட விந்து வச்சானே அடையில்லாமே என்ன தர ஐதானே என்ன தர நீங்க சூப்பர் சிங்கருக்கு ட்ரை பண்ணலாம். சூப்பரா பாடுறீங்க. நான் சூப்பர் சிங்கர், நீ சூப்பர் சிங்கருக்கு போ. இத மூடு.